Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது எப்படி வாழுகிறோம்னு சொன்னா, நாம் இயேசுவோடு கூட கைகோர்த்து அவருடைய சரீரமாகிய சபையாகிய நாம் அவரோடு கூட சேர்ந்து அவருடைய தூதர்களோடு சேர்ந்து இந்த பூமியிலே பிசாசுக்கு எதிராகவும் அவனுடைய மக்களுக்கு எதிராகவும் அவனுடைய சக்திகளுக்கு எதிராகவும் நம்முடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த பூமியில வெற்றி சிறக்கிறோம். இப்படிதான் வேலை நடக்குது பாருங்க. வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு பக்கம் பிசாசுடைய சக்திகள் நம்மை தாக்கும்படியாக, நம்ம அழிக்கும்படியாக, நமக்கு விரோதமாய் செயல்படும்படியாக, எல்லாவற்றையும் தாறுமாறாக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்த ஆவிகள் அவைகள். அதான் வேலை, நாசமாக்குற பிசாசின் சக்தி. இன்னொரு பக்கம் தேவனும் தேவ தூதர்களும் நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசுவும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார்கள். நான் நடுவில் இருக்கிறேன். எப்படி பிக்சர்னு சொன்னா, கடவுள் என்ன ஒன்றும் முடியாத நடுவில் அப்படியே குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிட்டு யாராவது ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கிறார் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. ரெண்டு பேர்ல யார் நமக்கு என்ன செய்ய போறான்றத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. பரலோகம் என்னை எப்படி காண்கிறது என்று சொன்னால், என்னை ஒரு ராஜாவை போல காண்கிறது. நான் ஐ எம் ஹோல்டிங் கோர்ட் டெய்லி. நான் என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஒரு ராஜாவை போல அமர்ந்து கொண்டு நான் என்ன கட்டளை இடுகிறேனோ அதுதான் நடக்கிறது. நான் என்னகிட்ட பிசாசன் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு என் வாயை திறந்து நான் என்ன பேசுகிறேனோ அதை தான் பரலோகத்தில் இயேசு பேசுகிறார். அந்த வார்த்தையின்படி தான் தேவதூதர்கள் செய்கிறார்கள். தாவீது கோலியாத் கதை படிச்சிருக்கீங்க பாருங்க. பரலோகம் தேவன் என்ன பண்றாராம், தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். எரேமியா 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. He watches over his word to perform it. அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவதில் அவர் தீவிரமா இருக்கார். ஏன் நிறைவேற்ற முடியல, ஏன் நிறைவேறாம இருக்கிறது என்று சொன்னால், நாம் அவருடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைக்கிறது இல்லை, நாம் பேசுகிறது இல்லை. நாம் எதையோ பேசிட்டு இருக்கிறோம். நாம் என்ன சொல்றேன், வீட்டில் இந்த பிரச்சனை பிரதர், மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, தொழில பிரச்சனை பிரதர், எல்லாம் போச்சு பிரதர், எவ்வளோ செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம், இதுதான் பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. அவர் ஒன்றும் பேசாம உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்றது இவனுக்கு? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றோம். அப்போ கூட அவங்க பரலோகம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னா பரலோகம் என்ன சொல்லுது, நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய். சும்மா ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப watches over his word to perform it. அவர் தம்முடைய வார்த்தையை யார் பேசுவா, சொன்ன உடனே அதை நிறைவேற்றிடலாம், சொன்ன உடனே அதன்படி செய்யறதுக்கு தேவதூதரை அனுப்பலாம் என்று சொல்லி பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? பரலோகம் காத்துட்டு இருக்குதுங்க, ஆர்டருக்காக காத்துட்டு இருக்குது. இந்த ராஜா, பூமியில இருக்கிற ராஜா என்ன சொல்லுவார், அவரை தானே நான் அதுக்கு இன்சார்ஜா வச்சிருக்கிறேன், அந்த ராஜா என்ன சொல்றாரோ அதன்படி தான் அங்க நடக்கும் என்று சொல்லி பரலோகம் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து காத்து கொண்டிருக்கிறது. இருக்கீங்களா? அதுதான் ஜெபம், அதுதான் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு, அந்தஸ்து எல்லாம் அதில் தான் அடங்கி இருக்கு. பாருங்க, பரலோகம் காத்துட்டு இருக்குது, நம்ம ராஜாவை போல பார்க்குது. நாம நம்மளை பிச்சைக்கார மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள். அதான் பிரச்சனை பாருங்க. ஆண்டவரே நான் பிச்சை கேட்கிறேன், அப்புறம் என்ன சொல்லுது, ஆண்டவர் போட்ட பிச்சை. ஆண்டவர் பிச்சை போட்டால் பெரிய பணக்காரங்க, அவர் பிச்சை போட்டால் கூட நிறைய இருக்கும். 5 பைசா 10 பைசாலாம் போடுறது இல்லை, அவர் பிச்சை போடுறது இல்லை. நாம அவருடைய பிள்ளைகள். அதனால இந்த பிச்சை விவகாரத்தையே விட்டுருணும் பாருங்க. இருக்கீங்களா? அப்ப காத்து கொண்டு இருக்கிறார்கள் அங்க, பிச்சை போடுறதுக்கு இல்ல. எப்ப இந்த ராஜா என்ன சொல்லுவார், இந்த ராஜா சொல்றபடிதான் அங்க நடக்கும். ராஜாதி ராஜா இங்க ராஜாவை நம்ம நியமித்து விட்டு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் சொன்னபடிதான் ஆகும். அவர் கங்கணம் கட்டிட்டு தேவதூதர்கள் எல்லாம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலை செய்வதற்காக. நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன பண்றோம், பிச்சை போட ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தாவீது கோலியாத்து கதையை பார்த்தீங்கன்னா அவன் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் பாருங்க. கோலியாத்து தினந்தோறும் பெரிய சவால் விட்டுட்டு இருக்கிறான். பெரிய உயரமான மனுஷன் சவுலுங்கிற ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான் ராஜாவா. அவனும் நல்ல உயரமான ஆள் தான் சொல்லியிருக்கு பைபிள்ல. அவனும் ரொம்ப சளைச்ச ஆள் இல்லை. இஸ்ரவேலர் மத்தியிலே ஒரு பெரிய போர் வீரன் பாருங்க. அவன் பெரிய ஆள், சாதாரண ஆள் இல்லை. ஆள் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான ஆள். கோலியாத்தை விட ரொம்ப ஒன்றும் ஷாட்டு கிடையாது, அவன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவனும் நல்ல உயரமான வாட்ட சாட்டமான ஆள். அவன் பாசாமல் அரண்மனையில் உட்காந்துட்டு பதுங்கிட்டு இருக்கான். எல்லா சோல்ஜர்ஸும் போர் சேவர்கள் எல்லாம் குழியில் பதுங்கிட்டு இருக்காங்க இவனுக்கு பயந்துக்கிட்டு. தாவீது பார்த்துட்டு சொல்கிறான்,
இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், இவனை நான் சும்மா விட மாட்டேன். முன்ன ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் அப்படிதான் என் ஆட்டை கவிக்கிட்டு போச்சு. நான் அதை துரத்தி கொண்டு போய் அதை தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது அதை அடித்து தாடையை பித்து கொண்டு போட்டேன்றான். என்ன மாதிரி ஆள் பாருங்க. சிங்கத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த ஆள் இல்லை, தாடையை பிச்சு கொண்டு போட்டேன். ஏன்னா இது மிருகம், நான் ராஜா. இந்த மிருகங்கள்லாம் எனக்காக உண்டாக்கப்பட்டது. இவெல்லாம் என்ன கொல்லக்கூடாது, நான் சொல்றபடிதான் நீ நடக்கும். பாஞ்சினா கொண்டு தாடியை பிடிச்சு பிச்சு விடுவேன்ட்டான். பிச்சு இழுத்து கொண்டே போட்டான் பாருங்க. சொல்றான், இந்த கோலியாத் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன். விருத்த சேதனம்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த விருத்த சேதனம்ன்றது உடன்படிக்கையின் அடையாளமா இருந்தது பாருங்க. அவன் சொல்றான், நான் விருத்த சேதனம் உள்ளவன். ஏன்னு சொன்னா, நான் கடவுளோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது. இவன் விருத்த சேதனம் இல்லாதவன். நான் உடன்படிக்கையில் இருக்கிறதுனால கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்யும். நான் அந்த பிரமாணத்தில் இருக்கிறவன். சிங்கம், புலி, கரடி எல்லாம் அப்படி கிடையாது பாருங்க. அவைகள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாகிற ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் அதில் கிரியை செய்கிறது கிடையாது. அது நேச்சுரல் வேர்ல்டில் இருந்துகிட்டு இருக்குது, இந்த இயற்கை உலகத்தில் இருந்து கொண்டு இருக்குது. இயற்கை உலகத்தின் சுழற்சி எப்படியோ அப்படிதான் அது இருந்துட்டு இருக்கும். அது ஒன்றுத்தையும் மாற்ற முடியாது. மழை பெஞ்சா புல்லு முளையும், முளைஞ்சாதான் மாடு சாப்பிடும். புல்லு முளையில, மழையும் வரல, புல்லும் வரலன்னா மாடு சரி நான் இன்னைக்கு தவளை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல போறது இல்லை. உயிர் பிழைக்கணுமே, எதையாவது ஒன்று சாப்பிடுவோம் அப்படிலாம் தெரியாது மாடுக்கு. அது ஒன்றும் தன்னை மாற்றிக்க முடியாது, அது எதையும் மாற்றவும் முடியாது. அது மழை பெஞ்சாதான் அதுக்கு வாழ்வு, புல்லு முளைஞ்சாதான் அது சாப்பிட முடியும். இப்படிதான் அது எதை சாப்பிடுமோ அதுதான் சாப்பிடும். அது ஒரு இயற்கை விதியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயற்கை உலகத்தில் எல்லா வித இயற்கை உலகத்தின் கட்டுப்பாட்டுகளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாமோ இயற்கை உலகத்தில் வாழ்ந்தாலும் இயற்கை உலகத்தின் அழிவினால் நாம் அழிக்கப்படுகிறவர்கள் கிடையாது. இந்த ஊர்ல மழை இல்லைன்னா நாம ஜெபம் பண்ணா மழை வரும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது. நாமும் இந்த மாடு மாதிரி இருந்துடக்கூடாது. மழை பெய்யலங்க, புல்லு வரல, புல்லு வந்தா தானே சாப்பிட்றது, சாப்பாடு இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மழை பெய்ய வைக்கணும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுது, உன் தேசத்தில் ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். அந்த வசனத்தை விட்டீங்களே, அதை என்ன பண்ணணும், அதை எடுத்து வாயில வைக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய வானத்தை திறப்பார், தம்முடைய பொக்கிஷ சாலையை வானத்தை திறப்பார், மழை பெய்யும். அப்ப பூமி விளையும், விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ளளவும் உண்டு. என்னுடைய கிராப்ஸ் ஃபெயில் ஆகாது, அது விளையாமல் இருக்காது, அது நிச்சயமா விளையும் என்று காரியங்களை மாற்றக்கூடியவர்கள் நாம். மழையின் மேல் கூட அதிகாரம் உள்ளவர்கள், மழையை பெய்ய வைக்கக்கூடியவர், மழையை நிறுத்தக்கூடியவர்கள் நாம் இருக்கீங்களா? இந்த சிங்கப்புலி எல்லாம் இந்த மாடெல்லாம் மழையை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையை ஒன்றும் பண்ண முடியாது. அதால இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்துக்க வேண்டியதுதான். நாம் அதற்கெல்லாம் மேல அதிகாரம் உள்ளவர்கள் என்று வேதம் போதிக்கிறது. ஒரு உதாரணத்தை எடுங்க. புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் பாருங்க. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, காத்தடிக்குது, நாங்க என்ன பண்றது, நீர் தான் ஏதாவது பண்ணணும், எங்களால் என்ன முடியும், அதுதான் அவங்களுடைய இது. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நல்லா அந்த சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அவர் தூங்கிட்டு இருக்கிறார், நல்ல தலாணி வச்சு, காற்றும் கடலும் கொந்தளிச்சு எழும்புகிறது, அடிக்குது, மோதுது, கப்பல் உடையிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு இறைச்சல் உண்டாகிறது அங்க. இவர்கள் பயந்து போய் அவரை எழுப்புறாங்க. அவர் என்ன சொல்ற, ஏன் என்ன எழுப்புனேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப எழுப்பக்கூடாதா? எழுப்பாதன்றார். ஏன் என்ன எழுப்புன, நீயே அதை நிறுத்தி இருக்கலாமே என்ற அர்த்தத்துல தான் அப்படி சொல்றாரு. ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அப்புறம் சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. அப்ப நான் சொல்றேன், அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று, இவருக்கு விசுவாசம் இருந்தது. இவர் எப்படி காற்றையும் கடலையும் அதட்டினாரு, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டாந்தாரு, விசுவாசத்தினால் அதை செய்தார். விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தினாரு? வார்த்தையினால செயல்படுத்தினார். கவனிக்கிறீங்களா?
விசுவாசத்தினாலதான் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாரு காற்றையும் கடலையும். விசுவாசத்தை இயக்கினது அவருடைய வார்த்தைகள். இறையாத அமைதியாயிரு, காற்றையும் பார்த்து கடலையும் பார்த்து சொல்றாரு, அது அமைதியாயிற்று. அப்ப வார்த்தைகள் விசுவாசத்தை சுமந்து சொல்லுகிறது. விசுவாசத்தின் வல்லமை உடையதா இருக்கிறது. விசுவாசத்தின் வல்லமை வார்த்தையில் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தை இந்த இயற்கை பிரமாணங்களை கூட ஆளுகிறது. அப்பேற்பட்ட சக்தி வார்த்தையில இருக்கிறது. நல்ல கவனிங்க, காற்றையும் கடலும் இயற்கை பிரமாணத்தின்படி வேலை செய்தது. கொந்தளிக்குது கடல், காற்று அடிக்குது. மனுஷன் நினைக்கிறான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, காற்று அடிச்சுன்னா நாங்கள் என்ன பண்றது, கடல் கொந்தளிக்குது நான் என்ன பண்றதுன்னு அப்படியே இருக்கிறான். அவரை எழுப்புறான், அவர் அதட்டுறாரு, அமைதலாயிடுது. அப்புறம் சொல்றாரு, ஏன் பயப்பட்டீர்கள், உங்களுக்கு விசுவாசம் இல்லையா, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அப்படின்னா அர்த்தம், விசுவாசம் உங்களுக்கு இருந்திருக்கணும். இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்க அதட்டி இருப்பீங்க. காற்றையும் கடலையும் பார்த்து நீங்க அதட்டி இருப்பீங்க. அதட்டி இருந்தாலும் அது அமைதலாய் இருந்திருக்கும் என்கிற அர்த்தத்தில் தானே சொல்றாரு. இவர் எப்படி அதட்டினாரு, இவருக்குள்ள விசுவாசம் இருந்தது. எப்படி விசுவாசம் செயல்பட்டது, வார்த்தையினால் செயல்பட்டது. வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறது, இயற்கை உலகத்திலே எல்லாவற்றிற்கும் மேலும் அதிகாரம் உள்ளதாய் அது இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தால், அந்த விசுவாசம் வார்த்தையினாலே வெளிப்பட்டால், வார்த்தையை உபயோகப்படுத்தி அந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தினால், இந்த இயற்கை உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காற்றா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கடல் கொந்தளிப்பா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விசுவாசம் எங்கே போயிற்று, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் வாயில அதை வெளிப்படுத்துவீர்கள் என்றால் காற்றும் கடலும் கூட உங்களுக்கு கீழ்ப்படியும். ஏனென்றால் வாயில இருக்கிற வார்த்தைக்கு கடல் கொந்தளிப்புக்கு மேல அதிகாரம் இருக்கிறது. வாயில இருக்கிற வார்த்தைக்கு கொந்தளிக்கிற பெருங்கடலுக்கு மேல அதிகாரம் இருக்கிறது. வாயில இருக்கிற உங்கள் வார்த்தைக்கு உங்கள் நோய்களுக்கு மேல அதிகாரம் இருக்கிறது. உங்கள் வாயில் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் சூழ்நிலையின் மேல் அதிகாரம் இருக்கிறது. தரித்திரத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. உங்களை பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற அனைத்து காரியங்களுக்கு மேலும் உங்கள் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. இருக்கீங்களா? என்ன அற்புதமான சத்தியம் பாருங்க. அவர் சொல்றாரு, என்ன எழுப்பவே வேண்டியது இல்லையே. நல்லா சொல்றாரு. நான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அதான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஒரே பிரச்சனையா, நான் அங்க போனையா, இவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டேயா, அங்க ஜெபிச்சுக்கிட்டேயா, இந்த உபவாச ஜபையா, அந்த உபவாச ஜபையா, இந்த முழு இரவு ஜபையா, அந்த சரி எல்லாம் கரெக்டு தான். உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? உங்க காத்துக்கு நடுவில், உங்க கடலுக்கு நடுவில், உங்க கொந்தளிப்புக்கு நடுவில், உங்கள் இயற்கை சீற்றத்துக்கு நடுவில், உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் ஏன் செயல்படுத்தவில்லை? விசுவாசம் எங்க போயிற்று? விசுவாசம் இல்லையான்னு கேட்கிறாரு. நான் இப்படிதான் அதை செயல்படுத்துறேன்னு காமிக்கிறாரு. அமைதியாயிருன்னா அமைதியில இருக்குது அது. அப்ப நீ ஏன் சொல்லலன்னு கேட்கிறாரு. நீ சொல்லியிருக்கலாமே, பேதுரு எந்திரிச்சு சொல்லியிருக்கலாமே, காற்றே அமைதிலாரு, சத்தம் போடாத, கடலை அமைதிலாரு, கொந்தளிக்காத, இந்த படகு உடையாது, இங்க நாங்க முழுகுவது இல்லை, இங்க சாவது கிடையாது, இங்க நஷ்டம் ஏற்படாது, நாங்கள் அழிந்து போவது இல்லை. கடலுக்கு மத்தியில காற்று அடிக்கிற அந்த இடத்துல எழுந்து நின்று பேசி இருக்க வேண்டாமா? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமற் போயிற்று? விசுவாசம் வார்த்தையில் இருக்கிறது. வார்த்தை அனுப்பும் போது விசுவாசம் புறப்பட்டு சென்று காரியத்தை நடத்துகிறது. எந்த அளவுக்கு காரியத்தை நடத்துகிறது? இயற்கை உலகத்தில் இருக்கிற மாபெரும் சக்திகளுக்கு மேல உங்கள் வார்த்தையில் இருக்கிற விசுவாசத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப தாவீதுக்கு அது தெரிஞ்சிச்சு பாருங்க. அதுதான் அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனே ஒரு கரடிய சிங்கத்தை எப்படி அடிச்சு போட்டணும் அதே மாதிரி அடிச்சு போடுவேன். ஏனென்று சொன்னால் என் வாயில் இருக்கிற அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இவ்வளவு பெரிய ராட்சசனுக்கு மேல அதிகாரம் இருக்குது. இந்த ராட்சசன் ஒண்ணுமே கிடையாது. அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தா என்ன, எனக்கு என்ன? இந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதா இருந்தானே, எவ்வளவு உயரமா இருந்தானே, எவ்வளவு வாட்ட சாட்டமா இருந்தானே, எவ்வளவு பலத்த சக்தி அதுக்கு இருந்தா என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய வாயில இருக்கிற வார்த்தைக்கு, எனக்குள்ள இருக்கிற அந்த தேவனுக்கு அவருடைய விசுவாசம் என்னுடைய வாயின் வார்த்தையின் மூலமா செயல்படுகிறது. அதற்கு மேல ஒரு சக்தி இந்த பூமியில கிடையாது. அப்ப எப்பேற்பட்ட கோலியாத்தை எதிர்த்து நின்று நான் ஜெயிப்பேன். அதான் சொல்லிட்டான், உன் தலையை சீவி ஆகாயத்து பறவைகளுக்கு இன்றைக்கு போடுவேன். இவன் ஒரு 5 அடி பார்த்து 7 இடங்கள்லாம் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி நல்லா எண்ணுங்க. இன்னும் இல்லை பிரதர், ஒரே ப்ராப்ளம், நான் குள்ளம் பிரதர். இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குள்ளம் ஒரு ப்ராப்ளம் இல்லை.
குள்ளம் நினைக்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். ஒல்லி பிரதர், ஒல்லி ப்ராப்ளம் இல்லை, ஒல்லி நினைக்கிறது தான் பிரச்சனை. எனக்கு சக்தி இல்லை பிரதர். சக்தி இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, சக்தி இல்லை நீங்க நினைக்கிறது தான் ஒரு பிரச்சனை. அதை வாயில பேசுறது தான் பிரச்சனை, அதை உள்ளத்துல வைக்கிறது தான் பிரச்சனை. காசு இல்லை பிரதர், 100 ரூபா தான் இருக்குது பிரதர், 1 ரூபா தான் இருக்குது பிரதர், அது பிரச்சனை இல்லை. 1 ரூபா இருந்தா கூட என்ன, 1 ரூபா, அந்த 1 ரூபா இருந்ததுன்னா இல்லாம போனா என்ன, அது 100 ரூபா இருந்ததுன்னா இல்லாம போனா என்ன, அது ஒன்றும் இதே கிடையாது, அது ஒன்றும் வாழ வைக்க போறது இல்லை. நம்ம உள்ளத்துல என்ன இருக்கிறது, வாயில என்ன இருக்கிறது. உள்ளத்திலே வார்த்தையும் வாயில வார்த்தையும் இருந்தால் இல்லாமையை போக்கக்கூடிய சக்தி அந்த வார்த்தையில இருக்கிறது. ஆகாயத்து பறவைக்கும் தலையை சீவி போட்டு வேண்டான். போட்டானா இல்லையா? போட்டான். ஒன்றை மட்டும் இல்லை, இந்த பெலிஸ்திய இராணுவத்தையே வெட்டி ஆகாயத்து பறவைக்கு இரையாக்குவேன்னு சொன்னான். பெரிய விருந்து வச்சுட்டான் ஆகாயத்து பறவைகளுக்கு. அப்போ பாருங்க, கர்த்தர் நாம் எல்லாரையும் ஒரு தாவீதை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. பிரச்சனையை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? அப்ப பிரச்சனையை பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படி பார்க்க கூடாது. இந்த பிரச்சனை எனக்கு எதிராக எம்மாத்திரம், எனக்குள்ள இருக்கிற விசுவாச சக்திக்கு எதிராக இந்த மலை போன்ற பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, தவிடுபடி ஆக்கிடுவேன் அந்த பிரச்சனை என்று சொல்லி அப்படித்தான் பார்க்க வேண்டும். உங்கள் விசுவாசம் என்ன ஆயிற்றுன்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இன்றைக்கு விசுவாசம் இருக்குது உள்ளத்துல? இருந்தா எப்படி வெளிப்படுத்த வேணும்? வாயின் வார்த்தையில அதை வெளிப்படுத்த வேணும். அந்த வாயின் வார்த்தையில வெளிப்படுத்தினா அதுக்கு எது மேல அதிகாரம் இருக்குது? இயற்கை உலகத்திலே இருக்கிற எப்பேற்பட்ட சக்தியின் மேலும் இந்த வாயில, உங்கள் வாயில இருக்கிற வார்த்தைக்கு அதிக அதிகாரம் உண்டு. கடலுக்கும் காற்றுக்கும் மேல கூட அதிகாரம் உண்டு. மலையை பார்த்து பேசினா கூட அது பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகும். அத்தி மரத்தை பார்த்து பேசினா கூட அது பட்டு போகும். அப்ப நான் பட்டு போக வைக்க முடியும் என்ற பிரச்சனைகளை, எனக்கு எதிராக எழும்புகிற காரியங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். அதற்குரிய சக்தி எங்க இருக்குது? என்னுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு.